Hello everyone, welcome to Word of the Day. இந்த வீடியோல திவாலி பேஸ் பண்ணி ஒரு சில முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முதல் வார்த்தை ஃபெஸ்டிவல். தமிழ் அர்த்தம் திருவிழா, பண்டிகை. எக்ஸாம்பிள் சென்டென்சஸை நல்லா கவனிங்க. திவாலி இஸ் மை ஃபேவரட் ஃபெஸ்டிவல். தீபாவளி எனக்கு மிகவும் பிடித்த பண்டிகை. விச் ஃபெஸ்டிவல் டு யூ செலிப்ரேட் த மோஸ்ட்? நீங்கள் எந்த பண்டிகையை அதிகம் கொண்டாடுகிறீர்கள்? த ஃபெஸ்டிவல் பிரிங்ஸ் ஹாப்பினஸ் டு எவ்ரி ஒன். திருவிழா அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. ரெண்டாவது வார்த்தை செலிப்ரேஷன். தமிழ் அர்த்தம் கொண்டாட்டம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த திவாலி செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் கிளீனிங் த ஹவுஸ். தீபாவளி கொண்டாட்டம் வீட்டை சுத்தம் செய்வதில் தொடங்குகிறது. ஹவு டு யூ பிளான் டு செலிப்ரேட் திவாலி திஸ் இயர்? இந்த ஆண்டு தீபாவளியை எவ்வாறு கொண்டாட திட்டமிட்டுள்ளீர்கள்? We had a great celebration with friends and family. நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நாங்கள் ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடினோம். மூணாவது வார்த்தை லைட்ஸ். தமிழ் அர்த்தம் விளக்குகள். எக்ஸாம்பிள் பாருங்களேன். திவாலி இஸ் த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ். தீபாவளி என்பது தீபங்களின் பண்டிகை. We decorate our house with lights every Diwali. ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம் வீட்டை விளக்குகளால் அலங்கரிக்கிறோம். The streets are full of beautiful lights. தெருக்களில் அழகான விளக்குகள் நிறைந்துள்ளன. நாலாவது fireworks. உச்சரிப்பை நல்லா கவனிங்க. fireworks. fireworks. தமிழ் அர்த்தம் பட்டாசு, வானவேடிக்கை. எக்ஸாம்பிள் பாருங்க. Children love bursting fireworks during Diwali. தீபாவளியின் போது பட்டாசு வெடிப்பதை குழந்தைகள் விரும்புகிறார்கள். Do you like watching fireworks displays? நீங்கள் வானவேடிக்கை காட்சிகளை பார்க்க விரும்புகிறீர்களா? Fireworks are a big part of Diwali celebrations. தீபாவளி கொண்டாட்டங்களில் பட்டாசுகள் ஒரு பெரிய பகுதியாகும். அஞ்சாவது வார்த்தை ஸ்வீட்ஸ். தமிழ் அர்த்தம் இனிப்புகள், தித்திப்பு பண்டம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். We make delicious sweets at home for Diwali. தீபாவளிக்கு வீட்டில் சுவையான இனிப்புகள் செய்வோம். Have you tried the special Diwali sweets? சிறப்பு தீபாவளி இனிப்புகளை முயற்சி செய்து பார்த்தீர்களா? I always share sweets with my neighbors during Diwali. தீபாவளியின் போது எனது அக்கம் பக்கத்தினருடன் எப்போதும் இனிப்புகளை பகிர்ந்து கொள்வேன். ஆறாவது வார்த்தை ரங்கோலி. எக்ஸாம்பிள் பாருங்க. We make a colorful rangoli in front of the house. நாங்கள் வீட்டின் முன் ஒரு வண்ணமயமான ரங்கோலியை உருவாக்குகிறோம். Do you know how to make a rangoli? ரங்கோலி செய்வது எப்படி தெரியுமா? The rangoli designs look beautiful for Diwali. தீபாவளிக்கு ரங்கோலி வடிவமைப்புகள் அழகாக இருக்கும். ஏழாவது வார்த்தை கிஃப்ட்ஸ். தமிழ் அர்த்தம் பரிசுகள். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I love exchanging gifts during Diwali. தீபாவளியின் போது பரிசுகளை பரிமாறிக்கொள்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். What gift are you giving for Diwali this year? இந்த ஆண்டு தீபாவளிக்கு என்ன பரிசு கொடுக்கிறீர்கள்? Gifts are a big part of Diwali traditions. பரிசுகள் தீபாவளி பாரம்பரியங்களில் ஒரு பெரிய பகுதியாகும். எட்டாவது வார்த்தை ட்ரெடிஷன். உச்சரிப்பை நல்லா கவனிக்கணும். ட்ரெடிஷன். ட்ரெடிஷன். இந்த வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் பாரம்பரியம், ஐதீகம், பரம்பரை வழக்கங்கள், மரபு. ஓகே, சரி. எக்ஸாம்பிள் பாருங்க. லைட்டிங் தியாஸ் இஸ் an important Diwali tradition. தீபங்களை ஏற்றுவது ஒரு முக்கியமான தீபாவளி பாரம்பரியமாகும். Every family has its Diwali traditions. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தீபாவளி பாரம்பரியங்கள் உள்ளன. We follow our traditions every year during Diwali. ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையின் போது நமது பாரம்பரியத்தை பின்பற்றி வருகிறோம். ஒன்பதாவது வார்த்தை பூஜா. தமிழ் அர்த்தம் பூஜை, வழிபாடு. எக்ஸாம்பிள் கவனிங்க. We perform Lakshmi Puja on Diwali night. தீபாவளி இரவில் லட்சுமி பூஜை செய்கிறோம்.
Did you attend the Diwali puja at the temple? கோவிலில் நடந்த தீபாவளி பூஜையில் கலந்து கொண்டீர்களா? Puja is an essential part of Diwali celebrations. தீபாவளி கொண்டாட்டங்களில் பூஜை ஒரு முக்கிய பகுதியாகும். கடைசியா 10வது வார்த்தை family. தமிழ் அர்த்தம் குடும்பம். Example, I spend Diwali with my family every year. நான் ஒவ்வொரு வருடமும் தீபாவளியை எனது குடும்பத்துடன் கொண்டாடுவேன். Diwali is a time to be with family and friends. தீபாவளி என்பது குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் இருக்க வேண்டிய நேரம். Do you have any special plans for Diwali with your family? தீபாவளிக்கு உங்கள் குடும்பத்துடன் ஏதேனும் சிறப்பு திட்டங்கள் உள்ளதா? ஓகே, ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.